வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்பவே ஒரு தனித்துவமான ஆவணம். இது வெறும் காகிதம்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இது மனித குலத்தோட எதிர்காலத்துக்கே ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி முன்வைக்கப்படுது. உலகத்தையே காப்பாத்த போற ஒரு காஸ்மிக் பிளான். அப்படியா? இந்த டாக்குமெண்ட் மனித குலத்தை காப்பாத்த ஒரு அவசர வேண்டுகோள்னு சொல்லுது. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற திட்டம் என்ன? இது வெறும் கற்பனையா? இல்ல நிஜமாவே இது சாத்தியமா? வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி, நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல மனித குலத்தை காப்பாத்துறதுக்கு இவங்க என்ன வேண்டுகோள் வைக்கறாங்கன்னு பாப்போம். அப்புறம் இந்த யுபியுஎம்யுடினா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐக்கிய நாடுகள் சபை பத்தின அவங்க ஐடியா, அதோட 12 படி திட்டம், அப்புறம் இதுக்கெல்லாம் தெய்வீக அங்கீகாரம் இருக்குன்னு சொல்றது. கடைசியா 2034க்கு என்ன இலக்கு வச்சிருக்காங்கன்னு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல மனித குலத்தை காப்பாத்த ஒரு வேண்டுகோள். இது யாருக்குன்னா, உலகத்துல பெரிய பெரிய எழுத்தாளர்கள், பதிப்பாளர்கள், அப்புறம் உலகத் தலைவர்கள்னு செல்வாக்கு மிக்க ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு அவசர அழைப்பு மாதிரி அனுப்பப்பட்டிருக்கு. இது ஒரு சாஸ்வதமான வேண்டுகோள்னு சொல்றாங்க. எதுக்குன்னா, ஒரு பெரிய உலகளாவிய மாற்றத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக. அவங்களோட கோரிக்கை என்ன தெரியுமா? 2034க்குள்ள பேரழிவு ஆயுதங்கள் இல்லாத ஒரு உலகத்துல நாம நுழையணும். அப்போதான் மொத்த மனிதகுலமும் தப்பி பிழைக்க முடியும். கேட்கவே பிரம்மாண்டமா இருக்குல்ல? அடுத்த 10 வருஷத்துக்குள்ள உலகத்துல இருக்கிற எல்லா பேரழிவு ஆயுதங்களையும் அழிக்கணும்னு சொல்றாங்க. இது வெறும் கனவு மாதிரி தோணலாம். ஆனா இந்த திட்டம் இதை எப்படி சாத்தியமாக்க போகுதுன்னு தான் நாம பார்க்க போறோம். சரி, இந்த பெரிய லட்சியத்துக்கு பின்னாடி ஒரு முக்கியமான தத்துவம் இருக்கு. அதத்தான் யுபியுஎம்யுடின்னு சொல்றாங்க. சொல்லப்போனா இந்த முழு திட்டத்தோட ஆன்மாவே இதுதான்னு சொல்லலாம். அது என்னன்னு விரிவா பார்க்கலாம். யுபியுஎம்யுடி இது மூணும் பிரிக்க முடியாத விஷயங்கள்னு சொல்றாங்க. யுபினா யுனிவர்சல் பிரதர்ஹுட், அதாவது உலகளாவிய சகோதரத்துவம், எல்லாரும் ஒண்ணுங்கிற ஒரு பரிவுணர்வு. யுஎம்னா யுனைடெட் மாஸ்டர்ஸ், அதாவது ஞானம் கொண்ட ஆன்மீக குருக்களோட வழிகாட்டுதல். கடைசியா யுடினா யுனிவர்சல் டிசார்மமெண்ட், அதாவது பேரழிவு ஆயுதங்களே இல்லாத ஒரு பூமி. இந்த மூணும் ஒன்னோட ஒன்னு சேர்ந்தா மட்டும்தான் உலகத்துல அமைதி வரும்னு இந்த திட்டம் சொல்லுது. இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னா, இது ஏதோ அரசியல் திட்டம் கிடையாது. இது அன்னை ஆதிபராசக்தி கிட்ட இருந்து, அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்தே கிடைச்ச ஒரு காஸ்மிக் டைரக்டிவ்னு சொல்றாங்க. 1995ல ஒரு உள்ளுணர்வா இது அவங்களுக்கு கிடைச்சுதான். சோ இது முழுக்க முழுக்க ஒரு ஆன்மீக உத்தரவு, நம்பிக்கையை அடிப்படையா வச்சு ஒரு இயக்கம். சரி, ஒரு ஆன்மீக உத்தரவு எப்படி ஒரு உலகளாவிய அமைப்பா மாறுது? அதான் அடுத்த கேள்வி. இந்த திட்டம் மனித குலத்தை வழிநடத்த ஒரு புதுவிதமான உலக அமைப்பை உருவாக்கணும்னு சொல்லுது. அது என்ன அமைப்பு? ஒரு ஆன்மீக ஐக்கிய நாடுகள் சபை. அவங்க சொல்ற இந்த ஐக்கிய ஆன்மீக குருக்கள் அமைப்பு இப்ப இருக்கிற ஐக்கிய நாடுகள் சபைக்கு ஒரு துணையா செயல்படும்னு சொல்றாங்க. இத உலகின் ஆன்மீக மேலவைன்னு கூட வர்ணிக்கிறாங்க. அதாவது எப்படி சிவன் அண்ட் சக்தி ரெண்டும் சேர்ந்து இயங்குதோ, அதே மாதிரி அரசியல் சக்தியும் ஆன்மீக ஞானமும் சேர்ந்தாதான் உலகம் நல்லா இருக்குங்கிறது இவங்களோட நம்பிக்கை. இப்ப நீங்க பாக்குற இந்த டேபிள் அவங்க ஐடியாவை இன்னும் தெளிவாக்குது. யுஎன்க்கும் யுஎம்க்கும் என்ன தொடர்புன்னு பாருங்க. யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு இணையா இங்க யுஎம் ஸ்பிரிச்சுவல் கவுன்சில். யுஎன் ஜெனரல் அசெம்பிளிக்கு பதிலா இங்க யுஎம் ஸ்பிரிச்சுவல் அசெம்பிளி. இப்படி யுஎன்ல இருக்கிற ஒவ்வொரு அமைப்புக்கும் இணையா ஒரு ஆன்மீக அமைப்பை உருவாக்கி உலக நிர்வாகத்துல ஆன்மீகத்தை கொண்டு வரணும்னு சொல்றாங்க. சரி, வெறும் ஐடியா மட்டும் தான் போதுமா? அதை எப்படி செயல்படுத்த போறாங்க? அதான் இங்க முக்கியம். இந்த டாக்குமெண்ட் வெறும் கனவை மட்டும் சொல்லல, அதை நிஜமாக்க ஒரு 12 படி செயல் திட்டத்தையும் அதுவும் ஒரு டைம்லைனோட கொடுக்குது. இது ஒரு புதிய பொற்காலமான சங்கம யுகத்துக்கு போறதுக்கான பாதைன்னு சொல்றாங்க. இந்த 12 ஸ்டெப் பிளானா பாருங்க, ரொம்ப வேகமாவும் திட்டவட்டமாவும் இருக்கு. டிசம்பர் 2025ல பேரழிவு ஆயுதங்களுக்காக ஒரு உலகளாவிய அவசர நிலையை அறிவிக்கணும்னு ஆரம்பிச்சு, 2026ல 112 ஆன்மீக பேரிவங்களோட லிஸ்ட் ரெடி பண்ணணும். கல்வி திட்டத்துல யுபியுஎம்யுடிஎஸ் சேர்க்கணும். G3 நாடுகள் அணு ஆயுத நாடுகளோட பேசணும்னு வரிசையா போகுது. ஒவ்வொரு படியும் உலகத்தை அமைதி பாதைக்கு கொண்டு போகணுங்கிற நோக்கத்தோட ரொம்ப கவனமா பிளான் பண்ணிருக்காங்க. இந்த பிளான்ல ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம், சில முக்கியமான நிகழ்வுகளுக்கு அவங்க தேர்ந்தெடுத்திருக்கிற தேதிகள். உதாரணமா ஸ்டெப் 8 பாருங்க. 9 அணு ஆயுத நாடுகளோட மீட்டிங்க ஏப்ரல் 22, 2026, அதாவது புவி நாள் அன்னைக்கு நடத்தணும்னு சொல்றாங்க. இதுலேருந்தே தெரியுது அவங்க உருவாக்குற இந்த உலக அமைதி இயற்கையோட இணைஞ்சதா இருக்கணும்னு எவ்ளோ ஆழமா நினைக்கிறாங்கன்னு.
சரி, இவ்ளோ பெரிய திட்டம் நடக்குது, இதுக்கு ஆதரவு எப்படி கிடைக்குது? இதுக்கு இந்த திட்டத்தை ஆரம்பிச்சவங்க என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னா, அவங்க கிட்ட 100க்கும் மேற்பட்ட தெய்வீக அங்கீகாரங்கள் கிடைச்சிருக்கிறதா ஒரு லிஸ்டே வச்சிருக்காங்க. அதாவது பிரபஞ்சமே இந்த திட்டத்துக்கு ஆதரவு கொடுக்குதுன்னு சொல்றாங்க. அவங்களோட இந்த பயணத்தையே பல கட்டங்களா பிரிச்சு சொல்றாங்க. 2007ல இருந்து 2014 வரைக்கும் இந்தியால சில நிறுவனங்களோட ஆதரவு கிடைச்சது. அதன் பிறகு 2015ல இருந்து 2024 வரைக்கும் உலக அளவுல விரிவாக்கம் செஞ்சாங்க. இப்போ 2025ல UN, G20ன்னு பெரிய அமைப்புகள் கிட்ட இத கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. 2026ல பாட்காஸ்ட், வீடியோ, யூனிவர்சிட்டின்னு எல்லா வழியிலயும் இத பரப்பணும்னு திட்டம் வச்சிருக்காங்க. அவங்க சொல்ற அந்த 100 அங்கீகாரங்களோட பிரேக் டவுனை பாருங்க. ஆரம்பத்துல 20 அங்கீகாரங்கள், அப்புறம் 24ன்னு மெதுவா ஆரம்பிச்சு இப்போ 2025 விரிவாக்கத்துல மட்டும் 30 அங்கீகாரங்கள் கிடைச்சதா சொல்றாங்க. சமீப காலமா இந்த இயக்கத்தோட வேகம் அதிகரிச்சிருக்கிறதா இது காட்டுது. ஒருவேளை இவங்களோட ஐடியா மேல உலகத்தோட கவனம் திரும்புதுன்னு இதுக்கு அர்த்தமா இருக்கலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது. தெய்வீக அங்கீகாரம்னு எதை சொல்றாங்க? ஒரு விஷயத்துக்கு பிரபஞ்சத்தோட சப்போர்ட் இருக்குன்னு எப்படி முடிவு பண்றது? அவங்க லிஸ்ட்டை பார்த்தா அவங்க அனுப்பின கடிதத்துக்கு கிடைச்ச அக்னாலஜ்மெண்ட்டு, சில நிறுவனங்கள் அனுப்பின ஆட்டோ ரிப்ளை மெயில்கள், ஷெட்யூல் பிரச்சனையால மீட் பண்ண முடியலன்னு அனுப்பின மெசேஜ்கள், ஏன் அவங்களே உருவாக்கின பாட்காஸ்ட் எபிசோட்களை கூட தெய்வீக ஆதரவா தான் பார்க்கறாங்க. இது எதை காட்டுதுன்னா அவங்களோட நம்பிக்கையோட ஆழத்தையும் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவங்க ஒரு பெரிய அர்த்தத்தை பார்க்கறதையும் காட்டுது. சரி, இப்போ இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த திட்டத்தோட அல்டிமேட் கோல் என்ன, அதாவது 2034க்கு என்ன இலக்கு வச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். 2034 இந்த வருஷம்தான் அவங்களோட டார்கெட். இந்த முழு திட்டத்தோட முக்கியமான இலக்க அடைய அவங்க நிர்ணயிச்சிருக்கிற டெட்லைன் இதுதான். ஒரு வகையில மனித குலத்தோட எதிர்காலத்தையே தீர்மானிக்க போற ஒரு வருஷமா இத அவங்க பாக்குறாங்க. அவங்களோட இறுதியான நோக்கம் என்னன்னா, பேரழிவு ஆயுதங்களே இல்லாத ஒரு உலகம், நல்லிணக்கமும் உண்மையும் நிறைஞ்ச ஒரு புதிய யுகத்தை உருவாக்கணும். அதாவது உலக பாதுகாப்ப மொத்தமா மாத்தி மனிதர்களோட சிந்தனையிலேயே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும். இது வெறும் கையில இருக்கிற ஆயுதங்களை தூக்கி போடுறது மட்டும் இல்ல, மனசுல இருக்கிற வெறுப்பையும் தூக்கி போடுறது. இறுதியா நாம ஒரு கேள்வியோட முடிக்கலாம். இந்த டிஜிட்டல் உலகத்துல இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கிற இந்த காலத்துல ஒரே ஒரு ஐடியா, அதுவும் விடாப்பிடியா இருந்தா அதால இந்த உலகத்தையே மாத்த முடியுமா? நம்பிக்கையோட சக்தியும் அசைக்க முடியாத உறுதியும் ஒரு தனிப்பட்ட எண்ணத்துக்கு உலகத்தை மாத்துற அளவுக்கு வலிமையை கொடுக்குமா? யோசிச்சு பாருங்க.